அனைவருக்கும் வணக்கம். அஸ்வின் அஸ்ட்ரோபக்தி மீடியா நேயர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு குலதெய்வம் அறிய. நீங்கள் போய் ஜாதகம் பார்க்கக்குள்ள நீங்கள் குலதெய்வத்தை மாற்றி கும்பிட்றீங்க, உங்களுக்கு குலதெய்வம் இதுதானு தெரியல அப்படின்ற பிரச்சனை இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் குலதெய்வத்தை எந்த ஒரு பரிகாரமும் இல்லாமல் பிரார்த்தனைகள் மூலமாகவே உங்கள் குலதெய்வத்தை நீங்களே அறிந்து கொள்ளலாம். அது எப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் பிறந்த ஊரில் உள்ள சிவாலயம் அல்லது நீங்கள் இருக்கும் சிவாலயம், இந்த சிவாலயம் என்பது பழமையான சிவாலயமாக இருக்கணும். இந்த சிவாலயத்துக்கு சென்று 48 நாட்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றி எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அந்த 48 நாட்களும் தீபம் ஒருவர் ஏற்றிவிட்டு என் குலதெய்வத்தை கண்டு பிடித்து கொடுங்கள் இறைவா ஈஸ்வரனு வேண்டிக்கிங்க. இந்த வேண்டுதலை ஏற்ற இறைவன், ஏன்னா பஞ்சபூதத்துக்கும் அவர்தான் அதிபதி, அவருக்கு தெரியாத உங்கள் குலதெய்வம் இருக்க முடியாது. அந்த ஈஸ்வரன் அருளால் உங்கள் குலதெய்வம் இந்த ஊரில் இருக்கிறது, இந்த பெயரில் இருக்கிறது என்ற நிமித்தம் மூலியமாக உங்கள் கனவிலேயே தோன்றும். இதை நம்ம பல பேருக்கு எடுத்து சொல்லியிருக்கோம், அவங்க குலதெய்வம் அறிஞ்சிருக்காங்க. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் குலதெய்வத்தை நீங்களே அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.